யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் பாவங்களை செய்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வைக்கணும். இல்லை என்றால் நாளைக்கு உங்க வீட்டுல ஒருத்தம் வருவான், வெள்ள ஃபுல் கை சட்டை, வெள்ள வேஷ்டி, അക്കുള്ളൊരു ബൈബിള്, വെള്ള ഫുൾ കൈ ബ്ലൗസ്, വെള്ള സാരി, അക്കുള്ളൊരു ബൈബിള്. കോളിംബിൽ അടിപ്പാங்க ട്രന്ന്. நீங்க வந்து கதவு திறந்தோன்னு கேட்பாங்க, பிரதர் சிஸ்டர் ஜெபிக்கட்டுமான்னு கேட்பாங்க. நீங்க நினைப்பீங்க எங்க பங்கசாமியாருக்கோ வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, இதுங்களாவது வர்றாங்களே, ஜெபம் தானே, பைபிள் தானே, வசனம் தானே அப்படி சொல்லிட்டு நீங்க இடம் கொடுப்பீங்க. இடம் கொடுத்தா என்ன ஆகும்? ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த மாதிரி ஆகும். அதுவும் உள்ள வந்த உடனே லெஃப்ட் அண்ட் ரைட்டு வசனம் வசனமா பிரிச்சு மேய்வாங்க. நம்ம கத்தோலிக்க மக்களுக்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம்? பல வீடுகளிலும் பைபிள் எதுக்காக யூஸ் பண்றாங்க? வீட்டுக்காரர் கண்டுபிடிக்க கூடாதா? 2000 ரூபாய் நோட்டு ஒளிச்சு வைக்கிற ரிசர்வ் பேங்க் தான் பைபிள். வேற எங்க வச்சாலும் படுபாவி மனுஷன் நோண்டி கண்டுபிடிச்சு தண்ணடிச்சிருவாரு. அண்டா குண்டா பாத்திரம் துணி சாரி எதுக்குள்ள வச்சாலும் கொண்டு போயிடுவாரு. பைபிள் மட்டும் வச்சால் உயிர் போனது அந்த தொடமாட்டாருன்னா கவுக்கு தெரியும்.